நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கள்ளு குடிச்சா நல்லது, அது ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க உண்டு. ஆனா அது தவறான புரிதல். அதுக்கான வீடியோ தான் அது. என்னன்னா கள்ளு வந்து ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ்ல வந்து அது என்ன ஆகுதுன்னா, கள்ளுக்கும் வந்து என்ன ஆகுது 8% ஆல்கஹால் கன்டென்ட் இருக்கு. ஆல்கஹால் கன்டென்ட் 8% இருந்தாலும் அது பாதிப்பு தான் உடம்புக்கு அப்படின்றது ரிசர்ச் சொல்லக்கூடிய, ஆய்வுகள் சொல்லக்கூடிய ரிசல்ட். அப்ப என்னன்னா 8% இருந்தாலும் அதோடைய ஆல்கஹால் கன்டென்ட் இருக்கிறப்போ, குட் பாக்டீரியா வந்து அது பாதிக்கும். அது டீஆக்டிவேட் பண்ணும். டீஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, குட் பாக்டீரியாவுடைய நன்மைகள் வந்து உடம்புக்கு கிடைக்காம போயிடும். அதுக்கான இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிரும். அது லிவர் பாதிப்பு எல்லாத்துலயும் அதுவும் போகும். அது வந்து அதுக்கான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாமும் இருக்கு கல்லுக்கும். அதனால கல்லு குடிச்சா நல்லது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதுவும் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருந்தாலே வந்து அது பிரெயினை பாதிக்கும், குட் பாக்டீரியாவை பாதிக்கும், இதெல்லாமே இருக்கு. அப்போ அதுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பைபிள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ட்ரிங்க்னா ஆரோக்கியமான ட்ரிங்க் இல்ல. அந்த அர்த்தம் வந்து அதுல என்ன அந்த கான்டெக்ட்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது லிக்கர் போதையான விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது உடம்புக்கு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்போ என்ன மாதிரியான நம்ம உடம்பு படைக்கப்பட்டிருக்குன்னா, கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கும். மனசளவுலையும் சரி, உடம்பளவுலையும் என்ன பண்றோம்? நம்ம சென்ஷியன் பீயிங்ஸ். நம்மளுடைய உணர்வுகள் வந்து அது டிவைன் ஆஸ்பெக்ட்லயும் உள்ள நமக்கு பிளெண்ட் ஆயிருக்கு, அது கலந்துருக்கு. அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாத விஷயங்களை, உடம்புக்கு ஒவ்வாத விஷயங்களை எடுத்துக்கூடாது. கடவுளை தவிர வேற எதையும் விக்கிரகம் ஆக்கக்கூடாது. அதாவது கல்லோ, சாராயம், பிராந்தி எதுவுமே, விஸ்கி, பியருமே பிரச்சனை தான். அதுலயும் ஆல்கஹால் இருக்கு, அதுலயும் பிரச்சனை இருக்கு. அது குடிச்சாலும் பாதிப்பாகும். அதனால இப்போ சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவார்ல, பியர் குடிச்சா வந்து நல்லதுன்னு யாரா சொன்னா? மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறாங்களா? என்ன டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்றாரா? அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆல்கஹால் இருந்தாலே அது வந்து பிரெயினை பாதிக்கும், குட் பாக்டீரியா பாதிக்கும்ன்றது ரிசர்ச் சொல்லக்கூடிய உண்மைகள். ப்ராக்டிக்கலாக வந்து புரிஞ்சுக்கிறவங்க வந்து அதுலேருந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணுவாங்க, அதை வந்து நிரந்தரமாக நிறுத்துவாங்க. ஆரோக்கியத்தோட நன்மை அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக கடவுள் வந்து நமக்கான விஷயங்களை வச்சிருக்காரு உலகத்தில். பழங்கள், டீ, காஃபி, உணவு, தண்ணீர் எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஆரோக்கியம் நமக்கு வச்சிருக்காரு இயற்கையா அப்படின்றது உணர்ந்தவனுக்கு புரியும், தெரியும்.